அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்டுரையை பேசலான்னு தேடினப்போ நம்ம பழனி ராகுலதாசன் ஐயா எழுதிய சான்றோர் பாலர் நூல் எனக்கு கிடைத்தது. அதில் ஓரடிக்குள் கேட்கின்ற உலக அழைப்பு, ஓரடிக்குள் கேட்கின்ற உலக அழைப்பு அப்படின்ற கட்டுரையை வாசிக்க தொடங்கினேன். அது எப்படி இருக்குன்னா, பாவேந்தர் பாரதிதாசனுடைய ஆத்திச்சூடியை பற்றிய கட்டுரை இது. ஆத்திச்சூடி அப்படின்றப்போ ஔவையார் எழுதியது தான் நினைவுக்கு வரும். பாவேந்தர் எழுதிய ஆத்திச்சூடி அப்படின்றப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் வாசித்தேன். புதியதோர் உலகு செய்வோம் அப்படின்னு முழக்கமிட்டு இலக்கிய பயணம் புறப்பட்டவர் பாவேந்தர். அப்போ புதியதோர் உலகம் செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, கெட்ட போரிடும் உலகத்தை நம்ம சாய்க்கணும். அப்போ இந்த கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்க்கணும் அப்படின்னா அந்த செய்கிறதும் சாய்ப்பதும் இதெல்லாம் தனித்தனியான விஷயங்களில் பல நிகழ்வுகள் இணைந்து செயல்பட வேண்டிய ஒன்று. அப்படியான நுட்பம் தான் பாவேந்தரின் படைப்பாக்க நுட்பம் அப்படின்னு கட்டுரையாளர் ஐயா பழனி ராகுலதாசன் குறிப்பிடுறார். இத்தகைய செயல்பாடும் செம்மைப்பாடும் அவருடைய படைப்பில் தொடுகிற இடங்களெல்லாம் தெரிக்க காணலாம். அவர் படைத்த ஆத்திசூடி இலக்கியம் இதற்கு மிகச்சிறந்த சான்றாக அமைந்துள்ளது அப்படிங்கிறார். பாரதிதாசன் ஆசிரியராக பணியாற்றும் போது அவருடைய பள்ளி மாணவர்களுக்காக ஆத்திசூடி பாடினார். சௌமியன் அப்படின்னு அவருடைய ஒரு நூலை பதிப்பிக்கிறாங்க. புத்தகம் பதிப்பிக்கும் போது அந்த வெட்டப்பட்ட தாள்கள் இருக்கு இல்லையா, அந்த வளவளப்பான தாள்கள் 2 அங்குல அகலம் 12 அங்குல நீளத்தில் மிஞ்சி கிடந்திருக்கு. அதை பார்க்கும் இவர் ரொம்ப மகிழ்ச்சியாகி வேகமாக அந்த தாளை எடுத்து ஆத்திசூடி என்னும் தலைப்பிட்டு தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சிட்டார். புரட்சி நோக்கும் புதுமை போக்கும் உடையது பாவேந்தர் பாடிய இந்த படைப்பு என்று ஒரு பதிப்பகம் குறிப்பு எழுதியிருக்கிறது அப்படின்னு கட்டுரையாளர் நம்மகிட்ட தெரிவிக்கிறார். தாம் படைத்த ஆத்திசூடி நூலுக்கு பாவேந்தரே உரையும் எழுதியிருக்கிறார். என்ன மாதிரி உரைனா, உரை, கருத்துரை, ஆய்வுரை என 3 வகை உரையும் எழுதி பாயிரமும் எழுதியிருக்கிறார். அப்போ இதுக்கான காரணமே பின்னாடி கட்டுரையாளர் எப்படி சொல்றாங்கன்னா, அவங்கவுங்க நோக்கத்துக்கு என்னென்னமோ உரை எழுதி எழுத்தாளர் என்ன சொன்ன வந்தாரோ அதை திசை மாற்றிடாம இது ரொம்ப திறமையா பாவேந்தரே தன்னுடைய ஆத்திசூடிக்கு உரை, கருத்துரை, ஆய்வுரை எல்லாமே எழுதி கொடுத்துட்டே போயிட்டார். அப்ப நூல் நுதலிய பொருள் இது என்று சொல்ல வந்த பாயிர அடிகளில் உலக பொது ஆட்சி ஒன்று நிலவுதல் கருதி இந்நூல் என்று எழுதியிருக்கிறது என்று புலப்படுத்தி விடுகிறார். உலக பொது ஆட்சிக்காக. அப்போ இந்த 3 வகை உரை இருக்கு இல்லையா, உரை, கருத்துரை, ஆய்வுரை, இது இந்த ஆத்திசூடிக்கு வளம் சேர்க்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அகர வரிசைப்படி தொடங்கணும் ஆத்திசூடி. பாவேந்தர் 84 பாடல்கள் பாடுறார். உலகுக்கு ஒரே ஒரு தனியாட்சி ஏற்பட வேண்டும் என்ற கருத்தில் இயற்றிய இந்நூல் ஔவையின் ஆத்திசூடி போல் இருத்தலின் ஆத்திசூடி என்னும் பெயரை அடைந்தது என்று தன்னுடைய பாயிர விளக்கத்தில் கருத்துரையும் வழங்கி தெளிவுபடுத்துகிறார். நூலின் வடிவம், நூலின் நோக்கம் இதெல்லாம் உறுதியாகிட்ட பிறகு இப்போ ஆத்திசூடி எழுதணும் அப்படின்றப்போ ஔவையாருடைய ஆத்திசூடி எப்படி தொடங்கும்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், அறம் செய்ய விரும்பு அப்படின்னு தொடங்கும். பாரதியார் எப்படி தொடங்கினார்னா அச்சம் தவிர் அப்படின்னு தொடங்கினார். இப்போ பாட்டு வடிவம் வேற இருந்தாலும் நம்ம சங்க காலத்துல கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. இப்போ இதெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு பாவேந்தருடைய ஆத்திசூடி எப்படி தொடங்குதுன்னா, அனைவரும் உறவினர், யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்ற மாதிரி அனைவரும் உறவினர் அப்படின்னு முதல் பாட்டு, ஆத்திசூடியின் முதல் பாட்டு தொடங்குது. அதற்கு அடுத்து தான் இந்த உலக மானுடத்தை நோக்கிய உலக அழைப்பு என்பது இந்த நூல்ல அடுத்தடுத்த பாடல்களை நம்மளுக்கு உறுதியாகுது அப்படின்னு கட்டுரையாளர் பார்க்கிறார். கட்டுரையாளரின் பார்வையில இந்த ஆத்திசூடி உலக மானுடத்தை நோக்கிய உலக அழைப்பு அப்படின்னு சொல்றாங்க. உலகுக்கு ஒரே ஒரு தனியாட்சி வேண்டும் என்று பாவேந்தர் தரும் விளக்க குறிப்பு, ஒரு அரசியல் குறிப்பு. இது ஆட்சியை பொதுமை செய் அப்படின்னு 2வது பாட்டு. அனைவரும் உறவினர், ஆட்சியை பொதுமை செய். 5ஆம் பாட்டு உடைமை பொதுவே. அது 22ஆம் பாட்டா கொடுத்தோன் பறித்தோன் அப்படின்னு வருது. அப்புறம் 23ஆம் பாட்டா 4 வகை பிறவி பொய், ரொம்ப முக்கியமான ஒன்று. 23ஆம் பாட்டு 4 வகை பிறவி பொய்.
அப்போ 69ஆம் பாட்டை என்ன சொல்லியிருக்காருன்னா, மாறுவது இயற்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த பாடல்கள்லாம் 1, 2, 5, 22, 23, 47, 69 ஆகிய 6 பாடல்களுமே அரசியலையும் சமுதாயத்தையும் உட்பொருளாக கொண்டு எழுதப்பட்டவை. அனைவரும் உறவினர் என்ற பாட்டுடன் நம்ம பொருத்தி முதலிருந்து தொடங்கி வந்தோம்னாலே இது எதை பற்றி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெளிவா புரிஞ்சிருது. இப்போ பேராசான் ஜீவா இருக்கார் இல்லையா, ஜீவாவால் வலித்து நடத்தப்பட்டவரும் தேவகோட்டை கலை இலக்கிய பெருமன்ற கிளையின் நிறுவனருமான அமரர் சா பூவநாதன் அவருடைய இலக்கிய உரையாடல்கள்ல பூரா கவிதை படைப்பை பார்க்கும்போது அதன் உள்ளுக்குள் கருத்தை செலுத்தி பார்க்க வேண்டும், பயில வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லுவார். ஒரு கவிதை படைப்புனா அது உள்ள என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஆழ்ந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ பாவேந்தரே தன்னுடைய கவிதைக்கு எல்லா உரையும் எழுதியிருக்கிறதுனால அந்த கருத்துரையாகட்டும் ஆய்வுரையாகட்டும் இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு பூவநாதன் ஐயா, எழுத்துக்கு எழுத்து லட்சம் கொடுக்கலாமியா, அப்படி இருக்கு அந்த எழுத்து அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தமிழ்நாட்டு மேதாவிலாச சிகாமணிகள் பத உரை, பொழிப்புரை, பட்டிமன்ற உரை என வியாக்கியானங்கள் சொல்லி நீர்த்து போக வைத்துவிட கூடும் என பாவேந்தர் அச்சமடைந்தாரோ என்னவோ நின்று நிதானமாக ஆழ உரையும் அகல உரையும் எழுதி வைத்துள்ளார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் சொன்னதை கேட்டு ஐயா அதை இங்க குறிப்பிடுறாங்க. கொடுத்தோன் தனக்கு உள்ளது போக மிகுதியா உள்ளதை பிறருக்கு கொடுத்தவர், பறித்தோன் பிறர்க்குரிய பொருட்களை வணிகத்தாலும் வஞ்சகத்தாலும் பறித்தவன், உடையாரின் செல்வம் பெருஞ்செல்வம் இல்லாருடையதே. இது எல்லாமே என்ன சொல்லி வருதுன்னா பொது உடைமை கொள்கை, மார்க்சிசம் அதை சொல்லி வருது. பாரதிக்கு தாசனாய் பாவுக்கு வேந்தனாய் கவி முழக்கம் செய்த பாவேந்தரின் இந்த ஆத்திச்சூடி சிறு பாடல்கள் சொல்வது என்ன? மார்க்சியம்தான். மார்க்ஸ் தொடங்கி மா சிங்காரவேலர் வரை எடுத்து முழங்கிய மார்க்சியம் அன்றி வேற என்ன அப்படின்னு கட்டுரை முடிகிறது. இதுபோக நிறைய மார்க்சிய சிந்தனை கொண்ட கட்டுரைகளை இந்த சான்றோர் பாலர் நூலில் பார்க்கலாம். இது எல்லாமே இந்த தலைப்பில் இந்த பொருள்படும்படி தான் இந்த கட்டுரைகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. இன்று பாவேந்தர் எழுதிய ஆத்திசூடி பற்றி ஒரு கட்டுரையை வாசித்தோம். இதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.